வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 233 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 236 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 236 அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். அதையும் தாண்டி மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நேற்று நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் கூட இருந்தது. அதனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆன சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பையிங்க்கு சாதகமாக சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து ப்ரைஸ் மேலே ஏறி 236 ஒரு தெளிவாக பிரேக் பண்ண காரணத்தினால ஓரளவு பையிங் அதிகமாக இருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 242 தொட முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் தொடர்ந்து மார்க்கெட்டால் மேலே நிற்க முடியல. அந்த காரணத்தினால கீழே வர சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் தற்காலிகமாக மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 236 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கு. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த இடம் இது தான். இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் செல்லிங்க்கு சாதகமாகவே மாறின காரணத்தினால மறுபடியும் 232ஐயும் பிரேக் பண்ணி இந்த 232 ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு முயற்சி நடந்திருக்கு. ஆனால் அது இறுதியாக பலன் கொடுக்காமல் 232க்கு மேலே ஓரளவு திருப்பி மார்க்கெட் போகிறப்ப நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுத்து மார்க்கெட் இப்போதைக்கு பையிங்க்கு சாதகமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அந்த காரணத்தினால 236 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறுதியாக 235.4 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் நடந்திருக்கு. எப்பவும் போல் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 235லேருந்து 34க்குள்ளே கொஞ்சம் முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங், அதாவது நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அதனால் நம்மளுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 236 அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்த கிளியர் பண்ணி மேலே க்ளோசிங் வந்தால் தான் மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து மறுபடியும் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னும் மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னா 232க்கு கீழே ஒரு ப்ரைஸ் க்ளோசிங் வர்றது ரொம்ப அவசியமானது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் உங்கள் குட்வில் சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.